உங்களுக்கே தெரியும். இங்கே இப்போ சென்னையிலும் இல்லை, எல்லா ஆல் ஓவர் தமிழ்நாடு வரைக்கும் பார்த்தீங்கன்னா வட மாநிலத்துக்கு நிறைய பேர் வராங்க. இப்போ இது நாளை பின்ன எப்படி இருக்குன்னா, ஹிந்தி கற்றுக்கிறதுக்கு நம்மளுக்கு பெனிஃபிட்டோ இல்லையோ அவங்களுக்கு பெனிஃபிட் ஆகும். ஏன்னா அவங்க தமிழ் கற்றுக்க வேண்டிய அவசியம் இல்லை. இப்போ நம்ம வந்து அவங்ககிட்ட இப்போ பானிபூரி கடைக்கே போகிறோம், ஏக் பிளேட் பானிபூரி நம்ம சொல்கிறோம். ஒரு பிளேட் பானிபூரி சொன்னக்காரன் போய் இப்போ ஏக் பிளேட் பானிபூரி வரைக்கும் நம்ம ஹிந்தி அவங்ககிட்ட இருந்து கற்றுக்கிட்டு இப்படி போயிட்டு இருக்கோம். இப்போ ஹிந்தி கற்றுக்கிட்டா இந்தியாவில் வந்து நல்ல வேலை கிடைக்கும் அப்படிங்கிறாங்க. அங்கே இருக்கவங்க வேலை இல்லாமல் தான் இங்கே வராங்க. ஸோ அப்போ நம்ம கற்றுக்கிட்ட நம்ம அங்கே என்ன பண்ண போகிறோம் ஒன்றும் அவசியம் இல்லை. ஸோ நார்மலாக ஜென்ரலாக இருக்கிற இங்கிலீஷ் போதுமானதான். ஸோ என்னையை பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட்டு தமிழை நல்லபடியாக கற்றுக் கொடுங்க. ஏன்னா இங்கே நிறைய பேருக்கு ஆனாவனாலேருந்து இக்கிங்கிச்சு வரைக்கும் ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம் தெரியவே மாட்டேங்குது. நீங்கள் சொல்கிறீங்க ஸ்கூல் வரைக்கும் தான் தமிழ் கற்றுக் கொடுக்குறாங்க, ரைட். ஒரு சில காலேஜில் பார்த்தீங்கன்னா அங்கேயுமே வந்து செகண்ட் லாங்குவேஜ் வந்துருச்சு. ஸோ கவர்மெண்ட் காலேஜை விட்டுங்க, மேக்ஸிமம் எல்லாருமே ப்ரைவேட் காலேஜ் தான் போகிறோம். ஸோ அங்கே பார்த்தீங்கன்னா ஹிந்தி வரதான் செய்யுது. ஹிந்தி இல்லாமல் இல்லை, இது இருக்க தான் செய்யுது. ரொம்ப வருஷமே இருக்கிற பிரச்சனை. இது இப்போ கொண்டு வந்து இதை திருப்பி வந்து ஒரு பிரச்சனையாக வேண்டிய அவசியம் இல்லை. இன்னொன்று என்னன்னா, இப்போ நம்ம ஸ்டேட்டில் இந்த பிரச்சனை இருக்கிற மாதிரி எல்லா ஸ்டேட்லையுமே போயிட்டு இருக்கு. இப்போ இன்னைக்கு கூட ஒரு இஷ்யூ வந்துச்சு. மகாராஷ்டிராவில் மராத்தியா கற்றுக்கல, மராட்டியா பேசணும்னு சொன்னதுக்கு நான் ஏன் மராத்தியா பேசணும், ஹிந்தி தான் பேசணும்னு சொல்லிட்டு ஒரு ப்ராப்ளம் போயிட்டு இருக்கு. ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு பிரச்சனைகள் ஸ்டார்ட் ஆக ஆரம்பிக்குது. ஸோ இந்த பிரச்சனையெல்லாம் கேன்சல் பண்ணிட்டு கற்றுக்கிறது அவங்களோட விருப்பங்க. கவர்மெண்ட் ஸ்கூல் படிக்கிற பசங்களை கற்றுக்கணுமா, தனியாக டியூஷன் போடலாம், ஒன்றும் தப்பு இல்லை. அவங்களுக்கு போட்டு கற்றுக்கணும் நீ வந்து ஒரு மாதிரி திணிக்கிறதா வந்து ஒரு மாதிரி ரொம்ப. ஏற்கனவே நாங்கள் 2 சப்ஜெக்ட் படிக்க ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்கோம் உண்மையை சொல்ல போனால். இல்லை ஏக் தோ தீ சாப்பான்ஸ் நீங்கள் சொல்லிட்டு இருந்தீங்கன்னா அதுக்கு மேலே எங்களுக்கு ரொம்ப கஷ்டம். ஸோ மும்மொழி கொள்கையை வந்து எப்படியே வந்து ட்ராப் டவுன் பண்ணிட்டு ஏற்கனவே இருந்தமே போச்சுன்னா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன் நான் என்ன கேட்குறேன், இப்போ இங்கேயே ஹிந்தி வந்து மும்மொழி கொள்கைகளை கண்டிப்பாக சேர்க்குறீங்க. அப்போ நான் என்ன சொல்கிறேன், பஞ்சாப்ல இருக்கட்டும், ராஜஸ்தானில் இருக்கட்டும், அங்கேருந்து எல்லாருமே இங்கே வராங்க. அங்கே தமிழ் வந்து கட்டாய மொழியை அவங்க வைக்க சொல்லுங்கள். அங்கே தமிழ் மொழியை கட்டாய மொழியை வைக்கிறீங்க அப்படின்னா இங்கே நாங்கள் ஹிந்தி மொழியை கட்டாய மொழியை நாங்கள் ஏற்றுக்கிறோம். ஒருத்தவங்களோட ஒரு மொழி லாங்குவேஜ் அழிச்சிட்டு நீ ஹிந்தி மட்டும் திணிக்க வேணாம்னு சொல்கிறேன். இப்போ உங்களோட ஹிந்தி லாங்குவேஜ் இருக்கிற இடத்துல நீங்கள் ஹிந்தி மட்டும் தான் கற்றுக் கொடுக்குறீங்க. ஏன் அங்கே நீங்கள் தமிழ் லாங்குவேஜ் நீங்கள் கண்டிப்பாக கற்றுக்கணும்னு சொல்லி போடுங்க பார்ப்போம். அவங்க எப்படி சும்மா இருப்பாங்களா? இந்நேரம் போராட்டம் வெடிக்கும். ஸோ அப்போ நம்ம மட்டும் நீ இழிச்ச வாங்களா? ஸோ தேவையில்லை, அவ்வளோதான்.